கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இன்ப நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருக்குள்ளாக உங்கள் யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட பரிசுத்த வேதாகமத்தினுடைய பகுதி எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 3வது வசனம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். எந்த ஒரு விஷயத்திலும் தேவன் இப்படித்தான் செயல்பட போகிறார், இப்படி ஒரு காரியத்தை தான் செய்வார் என்று நிச்சயமாக நாம் கூறிவிட முடியாது. ஏனென்றால் தேவனுடைய வழிகளும் செயல்களும் அதிசயமானவைகள், அவைகள் ஆச்சரியமானவைகள். தேவன் எதை எப்படி செய்ய போகிறார் என்பதை அது நிகழும் வரை, அந்த காரியம் தேவன் நமக்கு காண்பிக்கும் வரை அல்லது நடத்தும் வரை நம்மால் அதை யூகித்து அறிந்து கொள்ள முடியாது. அப்படி நிகழ்ந்தால் தேவனை நாம் ஒரு இயந்திரம் போல் அல்லது கம்ப்யூட்டர் போல நாம் எண்ணிவிடுவோம். காத்திருந்து பொறுத்திருந்துதான் கர்த்தரின் செயல்களுடைய வடிவங்களையும் தோற்றங்களையும் நாம் காண முடியும். எகிப்தில் பார்வோனை பணிய வைப்பதற்கு தேவன் ஒரே விதமான செயல்களை செய்யவில்லை. 10 விதங்கள். செங்கடலை கடக்க கோலை மோசே நீட்ட வேண்டும். கற்பாரிலிருந்து தண்ணீர் வரவழைக்க ஒரு முறை கோலினால் அடிக்க சொன்னார். இன்னொரு முறை கற்பாரையை பார்த்து பேச சொன்னார். யோர்தானை கடக்க உடன்படிக்கை பெட்டியுடன் ஆசாரியர் ஆற்றில் இறங்க வேண்டும். எரிகோ மதிலை கடந்து செல்லவும் 7 நாள் மதிலை சுற்றி வர வேண்டும். இப்படித்தான் அவர் சில திட்டங்களை மறைவாக வைத்து தேவன் இஸ்ரவேலை வழி நடத்தினார். இயேசுவினால் அற்புதங்கள் நடந்த விதங்கள் யாவும் நேரத்துக்கு நேரம் புதியவைகளாக இருந்தன. இப்படித்தான் அவர் செயல்பட போகிறார் என்று முன்கூட்டி நாம் அறிந்து கொள்ள இயலாத விதமாகவே தேவ செயல்பாடுகள் இருக்கும். நமக்கு தேவையான நம்பிக்கையோ கர்த்தர் எதையாவது நன்மையாக செய்வார் என்பதே எந்த ஒரு விஷயத்திலும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் கர்த்தர் இப்போது நம்ம எப்படி நடத்தப் போகிறார் என்று அறிய ஆவலாய் இருக்க நாம் காத்திருக்க வேண்டும். இப்போது எந்த பாதையில் ஆலோசனையோடு போக சொல்ல போகிறார் என்று உணர்வோடு நாம் காத்திருக்க வேண்டும். ஏனென்றால் நாம் விசுவாசித்து நடக்கவே அழைக்கப்படுகிறோம். நாம் கானானுக்கு போக பெலிஸ்தியரின் தேசம் வழியாக செல்வதை நல்ல பாதை என்று நினைத்து கொண்டிருப்போம். ஆனால் அவரோ செங்கடலை சுற்றி போவதே பாதுகாப்பான சரியான பாதை என்பார். தேவ உறவில் வாழ்ந்து தேவ சத்தம் கேட்கும் அளவிற்கு நாம் தேவனுக்கு அருகாமையில் இருந்தால்தான் தேவனுடைய தெளிவான நடத்தல்களை நாம் அறிய முடியும். பிரியமானவர்களே, தேவனுடைய நடத்திப்பு, தேவனுடைய செயல்கள், தேவன் காண்பிக்கும் காரியங்கள் எல்லாமே மறைவானது தான். நாம எதிர்பார்க்கறது ஒன்றா இருக்கும், தேவன் நடத்துகிறது இன்னொன்றா இருக்கும். அது இப்ப செஞ்சிருவாருன்னு எதிர்பார்ப்போம், ஆனால் அப்ப செய்ய மாட்டார், கொஞ்சம் தாமதிப்பார். ஏன் தேவன் இப்படி நடத்துறார், ஒரு காரியமும் செய்யலையே, அற்புதம் நடக்கலையே அப்படின்னு சோர்ந்து போகிற அளவுக்கு வரும்போது டக்குன்னு தேவன் நாம் சோர்ந்து போகாதபடி ஒரு அற்புதங்களை செய்வார். அவருடைய நடத்துதல் அதிசயம், அவருடைய நடத்துதல் ஆச்சரியம், அவருடைய செயல்கள் எல்லாம் மிக மிக ஆச்சரியமானது. அதனால என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாத உனக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை செய்வேன், அறிவிப்பேன்
அப்படின்னு கர்த்தர் சொன்ன வார்த்தை உண்மை. அந்த வார்த்தை நிறைவேற்றுவார். எப்போ எப்படி அதுதான் நமக்கு தெரியாது. ஆனால் நாம் காத்திருக்க வேண்டும், அமர்ந்திருக்க வேண்டும். நிலத்துடன் வேர் பிணைந்தால் மரம் நிமிர்ந்து நிற்கும். நல்லா கவனிங்க. நிலத்துடன் வேர் பிணைந்தால் மரம் நிமிர்ந்து நிற்கும். இறைவனோடு இதயம் இணைந்தால் நம்பிக்கை நிலைத்து நிற்கும். இறைவனோடு இதயம் இணைந்தால் நம்பிக்கை நிலைத்து நிற்கும். அன்பார்ந்தவர்களே, நாம் தேவ சமூகத்தில் காத்திருப்போம். அவசரப்படாதீர்கள், ஆத்திரப்படாதீர்கள். தேவனுடைய வழிநடத்தலை கண்டுபிடிப்பது மிகவும் கஷ்டம்தான். ஆனால் கண்டுபிடித்து விட்டால் நாம் அசைய மாட்டோம், அவசரப்பட மாட்டோம், ஆத்திரப்பட மாட்டோம். எந்த ஒரு காரியத்திலையும் நமக்கு பொறுமை வந்துவிடும். அதனால் அவர் நமக்கு உத்தரவு கொடுப்பார். அறியாத எட்டாதமான பெரிய காரியங்களை நமக்கு அவர் அறிவிப்பார். இந்த காலையிலும் இந்த வசனத்தினால கர்த்தர் நம்மோடு கூட இடைபடுகிறார். நாம் என்ன அற்புதம் எதிர்பார்க்கிறோம், எந்த காரியத்தில் அப்படிங்கிறது எல்லாம் அவர் தெரியும். நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை, அவரை நோக்கி அன்னதினமும் கூப்பிடுற வேலை தான். பறவைகள், மிருகங்கள் எல்லாமே அதிகாலையில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுது. அதே போல் நாமும் அதிகாலையிலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம். அவர் தம்முடைய ரகசியத்தை, அற்புதத்தை, இன்னும் சொல்லப்போனால் நாம் எதிர்பார்க்கிற காரியத்தில் கர்த்தர் தாமதிக்க மாட்டார், ஆனால் நிச்சயமாக செய்வார். அதை விசுவாசத்தோடு காத்திருந்து பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. God bless you.